ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப நம் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை தினமும் மாற்றி அமைக்கும் நடைமுறை 2017 ஜூன் முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி தினமும் நள்ளிரவு 12 மணிக்கு அடுத்த நாளுக்கான பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டதால் பெட்ரோலிய பொருட்களின் விலையில் தினமும் ஏற்ற இறக்கம் காணப்பட்டது. 2021 தமிழகத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் டீசல் 100 ரூபாயை கடந்தது. இதையடுத்து இந்த ஆண்டு தீபாவளிக்கு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 10 ரூபாயும் குறைக்கப்பட்டது. அதன்பின் பெட்ரோலிய பொருட்களின் விலை பல நாட்களாக மாறாமல் இருந்தது. 2022 மே மாதம் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்ததால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 8 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 6 ரூபாயும் விலை குறைந்தது. 2024 பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைக்கப்பட்டது. அதன்பின் பெட்ரோல் டீசல் விலையில் தினசரி அடிப்படையில் மாற்றம் செய்யப்படவில்லை. மேற்காசியாவில் இந்த ஆண்டு மார்ச்சில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. இதனால் நம் நாட்டின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வேறு வழியின்றி கடந்த வெள்ளிக்கிழமை பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் 14 காசு, டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் 11 காசையும் உயர்த்தியது. இதையடுத்து பெட்ரோல் லிட்டருக்கு 103 ரூபாய் 67 பைசாவாகவும் டீசல் லிட்டருக்கு 92 ரூபாய் 25 பைசாவாகவும் விற்பனையானது. 4 ஆண்டுகளுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் நேற்று மீண்டும் நாடு முழுவதும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 22 காசும் டீசல் 86 காசும் உயர்த்தப்பட்டது. இனி சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை தினமும் மாற்றி அமைப்பது என எண்ணெய் நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவுகிறது. அங்கு விற்கப்படும் பெட்ரோலிய பொருட்களின் விலையை விட நம் நாட்டில் தற்போது விலை குறைவாகவே உள்ளது. கச்சா எண்ணெய் விலை தினமும் உயர்ந்து வருவதால் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை தவிர்க்க முடியாது. இனி பழைய நடைமுறையை பின்பற்றி தினமும் விலை நிர்ணயம் செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் கூறினர்.